வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கிராமிய விருது வென்ற பிரபல இசைக்கலைஞர் பார்த்தீங்கன்னா திடீரென காலமாகியிருக்கிறாரு. சோகத்தில் ரசிகர்கள். பொதுவாக இசை என்பது மனித உடம்பில் உணர்வுபூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை தான் நம்ம உணர்வோடு ஒன்றியதான் இசை என்றே சொல்லுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா நாட்டுப்புற கலைகள் கிராமிய கலைகளால் ரொம்பவே மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். ஏன்னா அது மக்களுடைய ஒன்றிய ஒரு இசையாக இன்னும் நம்ம நம்பிட்டு வரோம். பொதுவாக கிராமங்களில் பாடக்கூடிய கிராமிய இசை, கிராமிய நாடகம் போன்ற பல ஆட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். அப்படி இந்த கிராமிய இசை மூலமாக இன்றளவும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலம் அடைந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் செந்தில் ராஜலட்சுமி இவங்க இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு பாடகியாக இருந்து வராங்க. கிராமத்தில் அழிந்து போகிற ஒரு நிலைமையில இருந்த ஒரு மக்கள் இசையை பார்த்தீங்கன்னா இப்போது உலகமெல்லாம் கொண்டு சென்று மக்கள் மத்தியில அதை மீண்டும் பிரபித்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில கிராமிய விருது வென்ற பிரபல இசைக்கலைஞர் திடீரென காலமான செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. வாங்க அந்த பிரபலம் யார், அவருக்கு என்னாச்சு, எதனால இறந்து போனாரு, என்ன காரணம்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அமெரிக்காவின் பாடகரும் சிறந்த மேடை நடிகருமான ஸ்டீவ் லாரன்ஸ் வியாழக்கிழமை காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 88. லாரன்ஸ் அல்மைசர் நோயால் ஏற்பட்ட சிக்கல்களால் இறந்திருக்கிறார் என்று குடும்பத்தினர் செய்தி தொடர்பாளர் சூசேன் டுபா கூறியுள்ளார். லாரன்ஸ் மற்றும் கோர்மோ அல்லது ஸ்டீவ் ஏடி ஆகியோர் டாக் ஷோக்கள், இரவு கிளப்புகள் மற்றும் லாஸ் வேகோஸ் மேடைகளில் தங்களது நடிப்பு கலை மூலம் ரசிகர்களை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கவர்ந்தார்னே சொல்லலாம். இருவருமே சார்ஜ் கேர்வின், கோல் போட்டர், ஜெரம் கேர்ன் மற்றும் பிற பாடலாசிரியரிடமிருந்து உத்வேகம் பெற்றுள்ளார். எஸ்விஸ் பிரேசஸ் மற்றும் பிறர் சாக் இசை முன்னோடிகள் வானொலி மற்றும் பதிவுகளில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய உடனேயே லாரன்ஸும் அவருடைய மனைவியும் தங்கள் பாணியை மாற்றுவதற்கு அணுகப்பட்டாங்க. டிஜிட்டல் உலகின் அறிமுக காலம் என்பதால் லாரன்ஸ் மற்றும் அவரது மனைவி பாடல்களை பாடி விற்க தொடங்கினாங்க. அது அன்றைகளை கொடிகட்டியது என்றே சொல்லலாம். லாரன்ஸ் மற்றும் கோர்மோ ஒரு குழுவாக நன்கு அறியப்பட்டாங்க. இருவருமே 1960களின் முற்பகுதியில் சில மாத இடைவெளியில் பெரிய தனி வெற்றிகளையும் பெற்றாங்க. இவர்கள் நடிப்பு திறனையும் ஒரு பக்கமும் இசைக்கலையை மறுபக்கமும் வைத்து மிக பிரபலமாகியிருந்தாங்க. இவங்க குறிப்பாக இசை உலகின் உயரிய விருதான கிராமிய விருதை பெற்ற பெருமைக்குரியவர். உடல்நலம் குறைவால் அவதிப்பட்டு வந்த இவங்க கடந்த வியாழக்கிழமை அன்று மறைந்தார். இந்த செய்தி அவரின் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.